ஹலோ, வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் வாசு. எப்படி? நல்லா எல்லாம் இருக்கேன். ஓகேயா? ஃபைன். ஃபைன். ம் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர், அப்புறம் வந்து ஜிடி ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி, பிளஸ் நேத்திக்கு எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் பிபிகேஎஸ். இது ம் ரிவ்யூ பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் ஷூர் ஷூர். கேகேஆர். சிஎஸ்கே அது கேட்க என்னத்த பேசுறது? தோனி என்ன பேக் என்ன கேப்டன் நிறைய பண்ணுவார்னு நினைச்சோம். ஆமா. இல்ல அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தோனி லுக்ஸ் லைக் இன்னும் பயங்கர டவுன்ல இருக்கார் பிள்ளை இருக்கு பார்த்தா பாடி லாங்குவேஜ் ஒன்று. செகண்ட் திங், நீங்க பாத்தீங்கன்னாக்கா லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் விச் ஹி டிட் விச் ஐ வில் டெல் யூ நவ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீங்க வந்து பவர் பிளேல 3 விக்கெட் விழுது, இம்பாக்ட் பிளேயரை பேட்ஸ்மேனை கொண்டு வர போறீங்க அப்படின்னாக்கா எப்போ நீங்க கூடாவை கொண்டு வரணும்? கூடாவை ஃபோர்த் ரோ அனுப்பணும். யூ வாண்ட் டு பிளே எக்ஸ்ட்ரா பிளேயர்னாக்க அப்பயே எக்ஸசைஸ் பண்ணும் அந்த ஆப்ஷனை. அதை விட்டுட்டு 14th ஓவர் வந்து 6 விக்கெட் வந்த பிறகு ஊடா அப்புறம் கீச்சிட்டு வரா ஊடா வந்து. நான் இந்த புரியவே காலத்துல இல்லை. சொல்ல விரும்புறேன். 3 ஃபாரின் பிளேயர் தான் ஆடுவாங்க, ஒரு ஃபாரின் பிளேயர் வச்சுப்பாங்கன்னு சொன்னேன்னா அது ஆமா நடக்காதுன்னு நீங்க. ஆமா. இல்ல இல்ல, சி தட் இஸ் வே கோயிங் ஃபார்வர்ட் நான் ஆக்ஷன்லயே பேசினேன். புரியுதா? ஒண்ணு, இது ஒரு கிளாரிங் மிஸ்டேக் பை தோனி. செகண்ட் திங் என்னன்னாக்கா அடிச்ச ஸ்கோரே 100 தான். உங்களுக்கு விக்கெட் எடுத்தது இந்த டோர்னமெண்ட்ல இது வரைக்கும் 100 தான் எடுத்திருக்காரு விக்கெட். ஸோ பவர் பிளேயரை நீ வந்து 100 போடாம யாரெல்லாமோ போட்டுட்டு கடைசியில 4th சேஞ்சோ 5th சேஞ்சோ 100 கொண்டுறீங்க. இதனால வின் பண்றோம்னு நான் சொல்லல. விக்கெட் உனக்கு தோனி ஆஃப் எஸ்டர் இயர்ஸ் வில் நாட் மேக் திஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். பட் இட்ஸ் எனக்கு கிளாரிங் மிஸ்டேக். நீங்க பவர் பிளே சொல்ல உடனே எனக்கு ஒரு இது அனுஷ் கம்போஜ் எடுத்துட்டாங்களே, எடுத்து பவர் பிளே பவுலிங் கொடுத்தாங்களே இல்ல அந்த. இல்ல நான் இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நீங்க அடிச்ச சி தோனி ஆஃப் எஸ்டர் இயர்ஸ் வந்து யூ வில் கோ ஆல் அட்டாக் ஈவன் இஃப் இஸ் கோயிங் 50 ரன்ஸ் தான் கூட. நேற்றுக்கு பாத்தீங்கன்னாக்கா 100 ரன் நீ அடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு விக்கெட் எடுக்க போலர் யார் அன்னைக்கு உங்களுக்கு சாம்பியன்ஷிப் இது வரைக்கும்? 100 தான், 10 கரீம் இல்ல. 100 100 அவ்வளவுதான். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? ஆக்சுவலா நீங்க வந்து செகண்ட் ஓவரோ தேர்ட் ஓவரோ 100 போடணும். நான் கேப்டனா தான் அதான் பண்ணுவேன். தோனி ஆஃப் எக்ஸ்ட்ரா சீரிஸ் ஆல்சோ வில் நாட் டு த சேம் திங். I don't know. See, there are a lot of missing gaps. You can see. தனோன் இருக்காப்லாம் இருக்கு டீம் இது. இது வந்து இட்ஸ் நாட் அ பிக் தியரி ஆர் வாட் எவர் இட் இஸ். பார்த்தாலே தெரியும். உங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா யார் விக்கெட் எடுப்பாங்க பார்த்தோன்னா அவர் தான் கொடுக்க போறீங்க போலீங்க. விக்கெட் தான் வின் பண்ண முடியும் ஒரு சான்ஸ். இது சிம்பிள் திங்ஸ் இல்லையா? ஸ்ரீதர், நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசலாம்னு நினைச்சேன் நானு. ஒன்னு வந்து அன்சு சொல்லுங்க. எடுத்தது. ஐ see a lot of promise in him. ஏன்னா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, மைக்கேல் ஹோல்டிங் பால் பவுலிங் போடச்ச ரோல்ஸ் ராய்ஸ்பாங்க. அவர் லாங் ரன் அப்ல வந்து அந்த சீம் டெய்லி போடுவாரு. பெயில டாப் பெயில் மட்டும் தூக்கிட்டு போவோம், ஆஃப் ஸ்டம்ப் பெயில. ஆமா அது ஆமா ஆமா. டாப் ஆஃப் த ஸ்டம்ப் சிலகட்சி எய்ம் த பேசுவாங்க, டாப். ஆமா. சிலகட்சி பேசுவாங்க. இல்ல அதே மாதிரிதான் இருந்தது அந்த இல்ல இல்ல, இவர் வந்து நல்ல 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 பில்டு, டீம்ல நல்ல பிச்சை ஓடி வந்து டாப். ஏத்துறாரு. ஒன்லி திங் என்னன்னா நம்ம டாலா இருக்கிறதுனால இந்த ஃபுட் மார்க்ஸ் பாருங்க. அவர் வந்து இறக்குறாரு, நிறைய நோ பால் போடுவார் போல் இருக்கு. கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா எல்லா கிரவுண்டும் ஒரே மாதிரி இருக்காது. அவரு புல்லு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஹையா இருக்கும் சில இடத்துல. அவர் ரன் அப் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய ஜாஸ்தி இருக்கு. இந்த கேம் ஆஃப் ஸ்மால் மார்ஜின்ஸ், இஃப் யூ போல்ஸ் நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட், இட் கேன் சேஞ்ச் குவைட் அ லாட். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நிறைய ஆன் தட் டே ஆல்சோ யூ சி பவுலிங் on that day also you see he bowled a no ball, no ball. On that day also he bowled a no ball which was not inches, it was very wide. கரெக்ட். So our naturally is a long stride இருக்கிறதுனால people will miss it, இதெல்லாம் ஒரு very finer points of T20 game we have to take into consideration. அது ஒரு பாசிட்டிவ் சைன். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைட்லைட் என்னன்னா, விஜய் சங்கர் கேப்டன் வந்து சுனில் நாராயண் விட்டாரு. அவர் நினைச்சிட்டாரு பவுண்டரி லைன் இருக்கணும், 30 யார்ட் சர்க்கிள் தான் இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா 30 யார்ட்ஸ் அந்த பவுண்டரி லைன் கீழே பார்த்துட்டு அதுக்குள்ளே இருந்தே கேட்ச் பிடிக்கணும்னு நினைச்சிட்டாரு அவர். நான் நோட் பண்ணேன். அப்ப நீ பாருங்க, கீழே பாப்பாரு அவரு. அதுதான் நீங்க பாருங்க அது. ஆனா ஒண்ணு, அவர் பவுண்டரி லைன் கேட்ச் பிராக்டிஸ் பண்றாரா? அவரு he doesn't stand in boundary line also. I don't know. பட் நமக்கு பாக்குறதுக்கு அப்படிதான் இருந்தது. நம்ம வேணா கரெக்டா பண்ணலாம். பட் நீங்க அந்த பிக்சரைசேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இல்லைன்னா அந்த கேட்சை விடுறது கூட அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அவருக்குள்ளேயே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு அதுக்குள்ளேயே கேட்ச் பண்ண பிடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு வச்சுட்டாரா? பிடிக்கணும், அத வெளியில எல்லாம் போய் பிடிச்சா அவமானம்னு நினைச்சிட்டாரான்னு தெரியல. அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா விஜய் சங்கருக்கு மச்சம்னா மச்சம். போன மேட்ச் 5 கேட்ச், இந்த மேட்ச் 2 கேட்ச். ஆனாலும் அது சான்சஸ் வந்து சரியா யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு.
அதுதான் வருத்தமான விஷயம். ஷார்ட் அடிக்கிற ஷார்ட் செலெக்ஷன், அதுவும் வினய் சக்கரவர்த்தியோட இவ்வளவு ஆடுறாரு. அவரோட முட்டி போட்டாச்சு, முட்டி போட்ட பிறகு கீழே இருந்து மேல அடிக்கிறாரு. எப்படி போவோம் ஷார்ட்ல போவாரு? இதெல்லாம் வந்து இல்ல நம்ம ஸ்வீப் படிச்சா ரெஜிஸ்டர் ரோல் பண்ணோம்பாங்க. ரோல் பண்ணி அடிச்சா கிரவுண்ட்ல 4. இல்ல ஸ்வீப்ல he wants to hit a 6. பட் என்னன்னா உன்னோட ஃபுல் இல்ல பிளேஸ்மென்ட் பவர், பிளேஸ்மென்ட் உன்னோட ஃபுல் பவர் வந்து கால்ல உள்ள இறங்கிடுச்சு. அதுக்கு மேல கீழே இருந்து எடுக்க மேல அடிக்க முடியாது, போக முடியாது. ஆமா, என்னமோ எல்லாம் வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. somebody has to talk to him. திருப்பாத்தி எடுக்கிறாங்கன்னே தெரியல. அவ வந்து இந்த டீம் அவ்வளவுதாங்க. இது வந்து இந்த டீம் வந்து ஆக்ஷன்லயே முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன இதுல வந்து எவ்வளவு பிளேயர்ஸ் இருந்தாங்க எடுக்கிறதுக்கு, எல்லாரையும் விட்டாங்க. இந்த முத்திர கத்திரிக்காலாம் தெருக்கு வந்ததுன்னா கூறு கட்டி வைப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் வந்ததெல்லாம் இவங்க கூறு கட்டி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கு. 60 லட்சம் பார்த்து நல்ல பிளேயர் எல்லாம் விட்டாங்க. See, easily you could have taken Moeen Ali, you could have taken Faf du Plessis, you could have taken KL Rahul, you could have taken all these are your gaps, no? Basically, எல்லாரும் பெரிய சிஎஸ்கேல ப்ரூவன் மெட்டீரியல். பெரிய பிளேயர், பெரிய அமௌண்ட்டுக்கும் போலி. இவங்க 2 கோடி தான், எல்லாம் 2 கோடி தான். யூடியூப்ல பண்ணாங்க அவங்க. அதுவும் டிசி அண்ட் கேகேஆர் அழகா குடிச்சு போட்டாங்க. அந்த மொயின் அலியும் ஃபேஃப்லாம் என்ன வேல்யூ தெரியுமா? செம்ம வேல்யூ. ஐ திங்க் நம்ம பேசணும். அப்போ என்ன சொல்ல வரேன், இப்போ பேச கிடையாது. ஏன்னா உனக்கு பேட்டிங்கே இல்லைன்னு தெரியும் போது என்னன்னா ரித்துராஜுக்கு வந்து டீம் பிளேயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. they have to do it. இதெல்லாம் நம்ம வந்து இதுல நிறைய விஷயம் இருக்கு உள்ள. அது என்னன்னு நமக்கு புரியல, மிஸ்ட்ரி. போட்டோம். ஆமா ஆமா, இனிமேல் சிஎஸ்கேக்கு ஒன்னும் ஹோப்பே கிடையாது டோட்டலா. ஜடேஜா வந்து கம்ப்ளீட்லி ஓஃபுல்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஆமா, டோட்டலி ஒண்ணுமே இல்ல. டோட்டல் ஜீரோ. அஸ்வின் இவ்வளவு பேசுறாரு யூடியூப்ல, அப்படி ஆடுவேன் இப்படி ஆடுவேன் இது இப்படி பண்ணுவேன் கிரிக்கெட்டிங் சென்ஸ் அப்படின்னு. ஏன்னா 2 பால் 3 பால் மிஸ் பண்ணிட்டு ராணாவை தேர்ட் பாயிண்ட் உள்ள இருக்கு, பாயிண்ட் டீப் கவர் இருக்கு, 2 பேரும் உள்ள இருக்காங்க, பவுன்சர் அவுட் ஆப்ஷன் போடுறான், தட்டி விட்டா தேர்ட் பாயிண்ட்ல 6 இல்லைன்னா 4. அங்கேருந்து மடக்கி நேரம் விட அந்த கை கொடுக்குறான் கேட்ச். உனக்கு மேட்ச் அவேர்னஸ் நீ 100 டெஸ்ட் ஆடிங்களே பிரயோஜனம். நீ சும்மா வாய் கீழே பேசினா 24 hours கிரிக்கெட் பேசிட்டு இருக்கான் யூடியூப்ல. இல்ல நம்மளே வந்து ப்ரோமோட் பண்ணிருந்தோம், ஏர்லி அனுப்பணும், பவர் பிளே அனுப்பணும், இது பண்ணோம்னு. பிகாஸ் அந்த கிரிக்கெட் இல்ல இந்த மாதிரி அவுட் ஆறதுக்கு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தட் ஷோஸ் உனக்கு ஒண்ணுமே தெரியல. நீ சும்மா ஏதோ பேசின உட்காந்துருக்க பைத்தியம். தெரியாம இல்ல, தெரியுது, எக்ஸிக்யூட் பண்றது முடியல, மிடில்ல போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அந்த மேட்ச் ப்ரெஷர்ல. இத்தனைக்கும் he will play that glide and this hook. அதுதான் ஆடுவார் அவரு. மடக்கி என்னவோ பெரிய இதாட்டம். இது வந்து அட்ராக்ஷியஸ் ஷாட். எப்படி அவங்க ஷாட் அவங்க பவர் சைட்ல வரவே வராது. ஷாட் பண்ணிட்டு இப்படி கொடக்காலம் இருக்க வேண்டியது. நல்லா பட்டதுனால நேரத்துல கையில போச்சு, அவ்வளவுதான். உள்ள போகாது. எதுக்கு சொல்ல வரேன், எவ்வளவு இவங்க வந்து இவ்வளவு பேசுறானுங்களே, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு மட்டமா ஆடுவாங்க. ஜடேஜா ஆஃப் ஆல் பீப்புள் ஃபர்ஸ்ட் பால் மொயின் அலி இப்படி போயிட்டு இருக்காங்க. இஸ் ஃபிஷிங் அட் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வேற இருக்கு. இத்தனைக்கும் பேட்ல பட்டுதான், கரெக்டா பட்டுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல கேட்ச். தெரியுங்களா? ஸ்ட்ரெயிட் பேட்ல ஆடாம சைட் பேட்ல ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் பால். இன்னத்த நான் சொல்றதுன்னே புரியல. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். மொயின் அலி எல்பிடபிள்யூ கான்வேவை பால் வந்து இப்படி போன மாதிரி இருந்தது, ஆனா ரீப்ளேல அந்த இதுல இப்படி ஆப்போசிட்ல போற மாதிரி காமிச்சானே, அந்த அது என்ன? இந்த மேட்சுமே இல்ல, போன மேட்சே நீங்க பாத்தீங்கன்னாக்கா டெல்லி மேட்ச்ல ஒரு மேட்ச் குல்தீப் யாதவுக்கு என்னன்னாக்கா எல்பிடபிள்யூ வந்து பந்து வந்து உள்ள வராமல இருந்து ஸ்டெம்ப்ல அடிக்காம லைவ்ல ரீப்ளே போடும்போது வெளில போடுற மாதிரி போடுறான். அது we have to look into this actually. See what is அது மிரர் இமேஜ் மாதிரி ஏதோ பண்றாங்க. மிரர் இமேஜ் மாதிரி என்ன ஆகுதுனாக்கா லைவ்ல பாக்கும்போது பந்து உள்ள வருது. டிஆர்எஸ் நம்ம லெக் ஸ்டெப் படிக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆஃப் ஸ்டெப் படிக்கிற மாதிரி தெரியல. அது I will give you one suggestion. See, they should have the live footage and also this footage. கரெக்ட். then only you will know whether இப்ப நம்ம கேலரி வியூ, நம்ம ரெண்டு பேர் வியூ போடுற மாதிரி கேலரி வியூ மாதிரி ரெண்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு போடணும். ஆமா, ரெண்டு போடணும்.
2 போடணும், அப்பதான் தெரியும். ஆமா. என்னக்கா உங்களுக்கு வந்து இட் அதான் லுக்ஸ் லைக் சம்திங் சம் ஃபிளெமிங் மேனிபுலேஷன் இஸ் ஹேப்பனிங் மாதிரி இருக்கு அது எனக்கு இல்லாம எனக்கு ஃபிளெமிங் வேற I mean, ஃபிளெமிங் வேற உள்ள வந்து அந்த இது பிரேக் போது உள்ள வந்து கேட்டாரு கிறிஸ் காஃப்னிய. ஆ, அந்த இது ரைஸ் த பாயிண்ட் குடுகுடுன்னு ஓடி வந்து கேட்டாரு அத. பிரீஃப்லி ஐ சா தட். நானும் பார்த்தேன். நானும் பார்த்தேன் அத. நானும் பார்த்தேன் அத. அதே இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். This is not the first time I am observing. I am telling you, the other day, Delhi match, குல்தீப் யாதவ்க்கு பந்து மிஸ்ஸிங் ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் நாங்க அம்பையர்ஸ் கால் நாங்க. ஆக்சுவலா பந்து ஹிட்டிங் உள்ள வந்தது, பந்து அது வெளில போகுது. அதே யாரோ ரிவர்ஸ் பண்ணாங்க, யாரும் தெரியல. இதே கான்டெக்ட்ல தோனி வந்து எல்பிடபிள்யூ ஆன உடனே he claimed பேட்னு அது மறுமருன்ட்டாங்க. என்ன மறுமர்? அவர் பேட்ஸ்மேன் கிளைம் பண்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஷுட் ஆல்வேஸ் கோ டு தி பேட்ஸ்மேன் தான் நம்ம ரூல். இல்ல, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா த்ரெட் ஆஃப் த பால் ஆர் ஹிட் த பேட். தட்ஸ் வாட் they are telling. பட் இல்ல இப்போ மார்க் பவுச்சர் என்ன வந்து சொல்றாரு? கார்ட் பிளேன் கேட்டுதான் வச்சுங்களேன். நான் ரிவர்ஸ்ல வரேன். கார்ட் பிளேன் கேட்டுதான் கொடுத்துட்டு பண்ண மாட்டானா? மறுமர் விட்டுருவானா? கொடுத்துருப்பான். இப்போ அதே இல்ல, ஓகே, அதை விடுங்க. ஏன்னா அன்னைக்கு தோனி அடிச்சா மட்டும் அடிச்சிட மாட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு இவரு ஷேவாக். ஆல் அவுட் அட்டாக்ல இருக்காரு அகைன்ஸ்ட் தோனி. அது பரவாயில்ல. நான் கேட்கிறேன். அது நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ ரிவர்ஸ்ல இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க கேட்கறேன். மர்மர் இருக்கு, கார்ட் பிளேன் அப்பீல் கேட்கறாங்க பவுலிங் டீம். என்ன பண்ணுவாரு? நாட் அவுட். இல்ல, அதுக்கு என்னவோ சொல்றாரு மார்க் பவுச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1ல எக்ஸ்பர்ட் வியூல ஆஃப்டர் த மேட்ச் உத்தப்பா அண்ட் அவங்க பேசும்போது there are other views what the the screen views what the umpires have which we don't have அப்படிங்கறாங்க. அது என்னன்னு புரியல எனக்கு. அது how can that be? இல்லையே. It has to be it has it must go to the public. பப்ளிக் தெரியணும்ல. ஜஸ்டிஸ்க்கு சொல்லுவாங்க. ஜஸ்டிஸ் should not be delivered but seen to be deliveredமாங்க. seen to be deliveredனா பப்ளிக் பார்க்கணும். கரெக்ட். நீங்க பண்ணிட்டு நாட் seen to be deliveredனா நமக்கு சந்தேகம் தானே வரும். ஆல் செட் அண்ட் டன். கேகேஆர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, எக்ஸிக்யூட்டட் த பிளான் சோ வெல், பர்ஃபெக்டா ஆனாங்க. அவங்களுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், ராணா இஸ் டெட்லி போலர் இன் சேப்பாக்குன்னு நான் சொன்னேன். கரெக்டா ஆச்சு பாத்தீங்களா? ஏன்னா அவரோட ஸ்லோவர் ஒன் அண்ட் ஆல்சோ தட் ஃபாஸ்டர் ஒன் பவுன்சர்ல புஷ்னு போகும் பாருங்க, ரெண்டுமே ஆடுறது கஷ்டம், பார்த்து தான் ஆடணும். அது இப்ப ரெடியா இருக்கணும். அவர் இந்த பவுன்சர் போடுவாரு, தேர்ட் மேன் உள்ள இருக்கும், தட்னா 4 பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி ஸ்ரீதர், நம்ம அடுத்தது ஜிடி வர்சஸ் இது போடுவோம் எல்எஸ்ஜி. அது ஒன்ஸ் அகைன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சாய் சுதர்ஷன் ஷோ சூப்பரா ஆடினாரு பேட்டிங், எக்ஸலன்ட் பேட்டிங். கில் ஆல்சோ ஜாயின் த ஃப்ளோ. ஜிலுக்கு என்ன கச்சங்க போட்டு கொடுத்தாங்க இல்லையா, அங்க பக்கம் ஷார்ட் அவுட் ஆஃப் ஸ்டம்ப்லாம் போட்டா அடிச்சு அவர் கிளீனா அடிச்சிருவாரு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்புறம் ஷார்ட்லாம் மட்டும் இல்ல மடக்கிட்டாரு. ஸோ நல்ல in spite of being 120 no loss or something like that, they didn't finish well. I think 12 overs 120. அதான் 12 overs 120 180 முடிஞ்சு 60 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க 8 ஓவர்ஸ்ல. அப்பவே என்ன பண்ணிருக்கணும் இவங்க வந்து they should have looked at the wicket எப்படி இருக்கு கேஜ் பண்ணணும், grip ஆகுது, எப்படி grip ஆகுது, என்ன ஃபேஸ்ல grip ஆகுது, இதெல்லாம் பார்க்கணும். அது நான் வரேன். இப்போ முதல்ல அப்படி ஆனாங்களா, கடைசியில வாஷிங்டன் சுந்தர்லாம் தண்டத்துக்கு விட்டனாரு. இன்னத்துக்கு அவசரப்படுறாரே தெரியல எனக்கு. தட்டி ஆடிதானே அந்த விக்கெட்ல, இன்னத்தை கிடைக்கிற சான்ஸே எவ்வளவு கம்மி. எனிவே இந்தியன் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இருக்காரு அவரு. இப்ப சத்திக்கு கௌதம் கம்பீர் இருக்க வரைக்கும் பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணுவாரு. எதுவும் சொல்ல வரேன், எனி ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் நாட் லெட் இட் கோ லைக் திஸ். அன்னெசரி வேஸ்ட் ஆஃப் ஷாட். அவரு வைடா போட்டு இருக்காரு பிஷ்னாய், அதை வைட போய் வாங்கி விட்டு பிளேடா தேவையே இல்லை. ஒரு நஷ்டு போயினே இருக்கலாம், அதை இழுத்தடிக்கு போய் அவுட் ஆகி என்னமோ. நீங்க திருப்பி பாத்தீங்கன்னாக்கா கில்லு கேப்டன்சி அடுதண்டம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாயிண்ட் எதுக்கு வரேனாக்கா, பூரா நாடின்னு இருக்காரு. ஓகே, விக்கெட் எப்படி இருக்குன்னு தெரியும். எப்படி போகும்னா இந்த மாதிரி கிரிப் ஆகிற இதுலலாம் பந்து ஸ்லோ கொஞ்சம் தேஞ்சா பிறகுதான் கிரிப் ஆகும் ஸ்பின்னருக்கு. ஓகே, எய்தர் போட்டா பவர் பிளேல போகணும் சாய் கிஷோர், அப்படி இல்லையா 14th ஓவர் அப்புறம் போடணும். ஏன்னா நீங்க பாருங்க சேகல்லாம் பாருங்க 12th 13th 14th ஓவர் போடுவாரு. இந்த மேட்ச்ல 15th ஓவர்ல இருந்து ரஷீத் கானும் சாய் கிஷோர் போட ஆரம்பிச்சாங்க. நல்லா போட்டாங்க. அப்ப பாருங்க கிரிப் ஆகுது. வைத்திகர்த்தனமா 12th ஓவர் 10th ஓவர் ஒன்று கொடுத்தாரு வச்சு அந்த 24 ரன்ஸ் அடிச்சது வந்து இட் ஹஸ் மேக் த டிஃபரன்ஸ் ஃபார் தம்.
கில்லிக்கு கேப்டன்சி ஒண்ணுமே கிரிக்கெட்டே தெரியல சார் அவருக்கு. இந்த ஆடுறாரு சும்மா நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்களே தவிர அதுக்கு சம்மந்தம் இல்ல. கோ டு பாலிவுட் அண்ட் ஆக்ட் நோ. ஐ டோன்ட் நோ. புரியல எனக்கு ஆக்சுவலா. கிரிக்கெட்டிங் சென்ஸ் இல்ல. கேள்வி கேட்டாச்சுங்க போஸ்ட் பிரசன்டேஷன்ல என்ன கேள்வி கேட்கறேன் ஆன்சர் பண்றாரு. ஏதோ ஆன்சர் பண்றாரு. வெரி குட் நைஸ் ஐ எம் ஹாப்பி. யோ இதையா கேட்கறேன் உங்கள்கிட்ட. என்னமோ நீங்க பாருங்க நோட்டீஸ். எல்எஸ்ஜி ஐ எம் நாட். எல்எஸ்ஜில எல்எஸ்ஜிக்கு போவோம். பூரான் நடிக்கிறதுனால அவங்க கெட்டிங் அவே. நீங்க பாத்தீங்கன்னாக்கா பூரான் அடிச்சானாக்கா என்ன ஆகுதுனாக்கா 180 ஸ்ட்ரைக்கர் அடிச்சிடுறாரு. 40 பால் ஆனா எங்கேயோ போயிடுது. நீங்க வந்து அகேன்ஸ்ட் பஞ்சாப் எல்எஸ்ஜி லாஸ்ட் நீங்க எடுத்து பாருங்க. பூரான் ஸ்கோர் ஒன்லி 40. பூரான் நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த டீம் வந்து ஸ்ட்ரைக் அவங்க அடிப்பாங்க. ஸ்ட்ரைக் ரேட் இவ்வளவு போகாது. அந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அதுதான் டிஃபரன்ஸ். இஸ் ட்ரோயிங் ஆனா ஃபார்ம் ஆஃப் த லைஃப்ல இருக்காது. அடி மிடில் வாங்குறாரு வச்சு 180 175 180 185 தான் ஸ்ட்ரைக் ரேட். வாங்குவாங்கன்னு வாங்குறாரு வச்சு. செம்ம இன்னிங்ஸ் நேற்று மார்க்ராம். செம்ம இன்னிங்ஸ் சூப்பரா ஆனார். இந்த விக்கெட்டுக்கு ஈஸியா ஆட முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினார் மார்க்ராம். ஸோ இவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுக்கா. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அந்த 3M+P அப்படின்னு. மார்க்ராம், மில்லரு, பூரான், பந்த், மார்ஷ். இந்த இவங்க தான் கோர். அதை செட் பண்ணிட்டாங்க. அது கிளிக் ஆகுது. சூப்பரா போகும். பட் பவுலிங் வந்து அவேஷ் கார்னர் மோஷன் கார்லாம் இருந்தாரு. இப்போ கொஞ்சம் பவுலிங் ஸ்லைட்லி வீக்கர். பட் பரவாயில்ல. பட் ஓகே அவ்வளவுதான். புதுசா ஆள் வந்திருக்காரு. நோட்டை எழுதுறாரு. சரி ஸ்ரீதர், நம்ம வந்து 3 minutes தான் இருக்கு. வில் கோ டு நேத்தி மேட்ச் பிபிகேஎஸ் வர்சஸ். நேத்தி மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பியூர் ஷோ பை அபிஷேக் சர்மா. சொல்லிட்டு இருக்கேன்ல எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒருவர் பார்ட்டிக்கு அப்படின்னு. நேத்தி கரெக்டா அந்த விக்கெட் கிடைச்சது. பொழந்துட்டாரு. ஆல்தோ பஞ்சாப் ஆல்சோ பிளேட் வெரி வெல் இந்த பேட்டிங். பவுலிங் வந்து படுதண்டம். நேத்திக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் என்ன பண்ணார்னா ஜீஷன் நல்லா போட்டார் பவுலிங் பேட் கமின்ஸுக்கு. அதே மாதிரி ஹர்ஷால் 4 விக்கெட் எடுத்தாரு சூப்பரா. மலிங்கா நல்லா போடுறாரு பவுலிங். அதாவது இவங்களோட இந்த மிடில் ஓவர்ஸ் தான் கண்டெயின் பண்ணிடுச்சு. விக்கெட் எடுத்துட்டாரு 4 விக்கெட் ஹர்ஷா பட்டேல். அதனால இல்லைன்னா வந்து ஒரு 50 ரன் போயிருக்கும். தட் வுட் ஹவ் பீன் டிஃபரன்ஸ். இவங்க கிளீனா நல்லா போட்டதுனால ஒரு பாயிண்ட் என்ன, முகமது ஷாமியை கடைசியில போட வேண்டியதா போச்சு. அதனால ரன் நிறைய போயிடுச்சு. வேற வழி இல்ல. நேத்து என்ன ஆயிடுச்சு, ஹர்ஷா தான் போடுவாரு. சின்ஸ் ஹி டுக் விக்கெட்ஸ், பேட் கமிஷன் என்ன பண்ணாரு, அவரை போட விட்டாரு. ஸோ ஸ்லோ ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ் ஆல்சோ டு சம் எக்ஸ்டென்ட். ஆனா வேற வழி இல்லையே. அப்ப யார் போடுவா? ஒரு 2 ஷாமி போட்டு தானே ஆகணும். ஷாமியை முடிச்சிடணும். இந்த விக்கெட் நம்பர் 2 ஆனா ஷாமியை முடிச்சிடணும். ஏன்னா இன் ஸ்லாக் அடிச்சாதான் 6-4 தான். ஏன்னா ஷாமியோட லென்த் அந்த மாதிரி. அன்லஸ் ஹி போல்ஸ் தட் யார்கர் ஆன் த டாட், யார்கர் தட்டி விட்டா 4 தாங்க அந்த விக்கெட். அந்த மாதிரி சூப்பர் விக்கெட். நான் வந்து அபிஷேக் சர்மா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். 45 பால்ஸ்ல 140ங்கிறதுனா கண்ணாவினா செம்ம அடி. அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன் ஷியஸ் ஐயரோட கேப்டன்சி பத்தி. நேத்துக்கு புரிஞ்சுதா? கரெக்ட். அவர் எங்க என்னன்னு அவருக்கு அவங்க என்ன 8 பவுலர் ட்ரை பண்ணிருக்காங்க. லாக்கி ஃபெர்குசன் இன்ஜர்டா. இப்போ அவங்க பவுலிங்கே இல்ல. ஹர்ஷதீப் சால் தவிர வேற பவுலரே இல்லையே. கோயிங் ஃபார்வர்ட் they have to be 2 players. வைஷாக் ஆளே தெரியல. வைஷாக் கோயிங் ஃபார்வர்ட் they have to play Brar. அவங்களோட வீக்ல இங்க 6-14 bowling போடுறதுக்கு ஆளே இல்ல. நம்ம சொல்லிட்டே இருக்கோம், நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. பிரார் வந்து சூப்பரா இது பண்ணுவாரு. நல்ல டாப் பவுலர்ஸ், டாப் பேட்ஸ்மேன்லாம் எடுத்திருக்காரு. அதனால பிரார் ஆடணும். ஏன் ஆட மாட்டேங்குது? லாக்கி ஃபெர்குசன் போனதுனால வெரி பிக் லாஸ். எனி டீம் லாக்கி ஃபெர்குசன் போனா ரொம்ப பிக் லாஸ். பிகாஸ் மிடில் ஓவர்ஸ் ரன் ஆஃப் பிளே அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே யூ டேக் 2 wickets. தட் will open up like anything. செட் பேட்ஸ் அவுட் எடுத்துருவாரு அவரு. இல்ல இந்த more than the batsman, bowlers they bring back the game more than the batsman. That's what I'm trying to make that point. நீங்க சொல்ற மாதிரி Ferguson is very important for them. ஆமா, மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கிற bowler வந்து கோல்ட் ஆக்சுவலி in T20 கிரிக்கெட். அதுதான் it will take change course of the. புரியலன்னா ஷேஷர் கேப்டன்சில மார்க் ஸ்டாய்னிஸ் வந்து 4 பால் போட்டு கம்ப்ளீட் பண்றாரு அந்த ஓவரை. பெருசா ரன் ஒன்னும் கொடுக்கல. ஸ்லோ விக்கெட்டை ஸ்லோ டவுன் பண்ணலாம். கேமை ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன் இன்னொரு ஓவர் ட்ரை பண்ணவே இல்லை?
உள்ளேருந்து பாண்டிங் தான், லாட் ஆஃப் திங்ஸ் உள்ளேருந்து பாண்டிங் தான். ஸ்ரேயஸ் ஐயர் நினைக்காதீங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து லக்கி சாம் மாதிரி வச்சிருக்காங்களா? கேப்டன்சி ஆமா, எல்லா சாம்பியன்ஷிப் obvious. அடிச்சாரு, முஸ்டாக் அலி அடிச்சாரு, அதை அடிச்சாரு, இது அடிச்சாருங்கிறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் என்ன? அதான் லக்கி சாம் தான். போல்ட் அதான் ஆடுறாரு, சொல்றேன். இல்ல பேட்டிங் அவர் நல்லா லக்கி, போல்ட் அவர் ஆடுறாரு, லக்கி. அப்ரோச் நல்லா இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஒரு டீம் வந்து 245 அடிச்சு டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா வாட் இஸ் இட் டெல் யூ? இல்ல அவர் லக்கி சாம் தான். நேத்தி பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேனே, அந்த 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 இதுல வந்து இன்ஃபேக்ட் அபிஷேக் சர்மா மாட்டுது, ஹெட்டுக்கு மாட்டினா இன்னும் ஃபாஸ்டா அடிப்பாரு அவர் ஆக்சுவலி. See, the thing is, இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஸ் ஐ பீன் டெல்லிங்னா, இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மாட்டினா தான் அவங்களை வின் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி சான்ஸே இல்லை. அதர்வைஸ் இஷான் கிஷான் அவுட் ஆஃப் த வே கண்ணாமனா அடிக்கணும். இவங்க 3 பேர், இந்த 3 பேர் அரௌண்ட் தான் அவங்க எஸ்ஆர்ஹெச் டீமே இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா அவங்க போலிங் எல்லாரையும் விட்டாங்க போன வருஷம், இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. ஸோ இந்த இந்த 3 பேர்ல 2 பேர் பேட்டிங் கிளிக்கே ஆகணும், வேற வழியே கிடையாது. தே ஆர் இன் தட் சென்ட்ரம் நவ், தேர் இஸ் நோ அதர் சாய்ஸ், தே ஹேவ் டு கிளிக். அபிஷேக் சர்மா வேற சொல்லியிருக்காரு, அரௌண்ட் ஃபைனல்லாம் ஆடாம இருந்தேன் நானு. இப்போ அந்த கேம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஃபைன் லெக்ல இதுல எல்லாம் கொஞ்சம் அடுத்து இதுக்கு விட்டுருந்தாரு, ஸ்டம்பை விட்டுருந்தாரு, which is a risky thing தான். இல்ல அவரு கான்ஸ்டன்டா இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா when he came ஃபர்ஸ்ட் கேன் வில்லியம்சன் லீட் பண்ணும்போது யூஸ் டு பிளே நார்மலா ஆடுவாரு. அந்த அபிஷேக் சர்மா இப்போ எப்படி ஆடுறாரு பாருங்க, என்ன டிஃபரன்ஸ். எனக்கு வந்து ஒரு கீன் வாட்சர்னால நான் சொல்றேன், ராகுல் இன்னிங்ஸ், பிரியான்ஷ் ஆரியா இன்னிங்ஸ், அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ், நிறைய இந்த மாதிரி டாப் இன்னிங்ஸ் ஆனது எல்லாமே வந்து ஏர்லியா சான்ஸ் கொடுத்து கேட்ச விட்டு அதுக்கப்புறம் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அங்கேயே பிடிச்சி போட்டிருந்தாங்கன்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் இன்னும் லோவாக இருந்திருக்கும். ஏன்னா பிகாஸ் அவர் கேம் வெரி லோ ஸ்கோர்ஸ்னு சொல்லியிருக்காரு அபிஷேக் சர்மாவே. நேற்றுக்கும் அது ஆயிருக்கும். நோ பால் இல்லைன்னா அந்த யாஷ்தகூர் அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்தது என்ன தெரியலையே. அவர் நம்ம பார்த்திருக்கோம். ஆமா, see இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் glaringly we are seeing. இது என்னால பொறுத்துக்க முடியல. ஏன்னா எவ்ரி திங் கவுண்ட்ஸ் இந்த ஐபிஎல்ல. அவ்வளவு காம்படிட்டிவா இருக்கு. சும்மா ஏன்னா தானோ ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க, பண்றாங்க, இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வராங்க, கரெக்ட் டைம்ல கொண்டு வராங்க. என்னால புரிஞ்சிக்கவே முடியல. கரெக்ட் பேலன்ஸ் இருக்கும் வேணாமா ஒரு டீம்ல? விக்கெட் ஒண்ணு நம்ம வந்து மேட்ச் சிச்சுவேஷன் சிமுலேட் பண்ணி யோசிக்கிறோம், அவங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, டவுட்டா இருக்கு ஆக்சுவலி. இல்ல நம்மளே வந்து நீங்க யுவர் ப்ரொஃபஷனல், உங்க வேலையில இருக்கீங்க, நான் என் வேலையில இருக்கேன், அது நடுவுல இதை பார்த்துட்டு இருக்கோம். அப்பவே நம்ம வந்து இந்த அளவுக்கு யோசிக்கிறோம் பண்றோம்னா அதுவே அவங்களுக்கு ஜாப், தேர் பெய்ட் டு டு திஸ் ஜாப். தேர் பெய்ட் டு டு திஸ் ஜாப். அந்த சமயத்துல இதை பண்ணாம என்ன பண்றாங்க எனக்கு புரியல. எனக்கு அதுதான் எனக்கு புரியல முடியல. ஆமா ஆமா, பாக்குற ஆடியன்ஸுக்கு வந்து அது வந்து ஆன்சரே there is no answer. நமக்கு கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கு. நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் இட்ஸ் கேம், நம்ம விட்டுட்டு போயிடுவோம். நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாம் பாவம் பண்றாங்கல்ல, they can't take it. சிஎஸ்கேவே நிறைய பாக்குறோம் நம்ம, புரிய மாட்டேங்குது. தோனி வந்தா வின் பண்ணுவாங்க, ஜடேஜா தான் வின் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு டீம் வந்து ஆர்சிபி எல்லாம் வின்னே பண்ணக்கூடாது. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எந்த சமயத்துலயும் ஆர்சிபி வின் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, RCB this time is a very good team. RCB problem என்னன்னா, they will make the same mistakes of picking up wrong players. They will not give correct confidence. அதுதான் பெரிய ப்ராப்ளம் அவங்கள்ட்ட. See, all these teams, they have to take a leap out of MI, KKR and CSK. How they have won? They have backed the players. They have good players. They have backed the players. The good players fail ஆகும்போது பேக் பண்ணனா வின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதை பண்ண மாட்டாங்க ஆர்சிபி மற்ற டீம்லாம். அது பெரிய ஆக்ஷன் போதே சொல்லியிருக்கோம். எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி எல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒன்றும் அப்படியே விட்டாங்கன்னா, கிரிக்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் கிட்ட கூப்பிட்டு அவங்க என்ன பண்றாங்களோ அதை பேக் பண்ணாங்கன்னா they have a good chance because the team is good. ஏதோ ஒன் ஆர் டூ ஃபெயிலியர்ஸ்னால ஹோல்சேலா டீமை சேஞ்ச் பண்ணி முறையில எடுத்து they have a chance. But if they trust their players to do well, they can come back. அதான் நடக்குது இப்போ. ஆமா, அதுதான் ஏன்னா லாங் டோர்னமெண்ட்ல கோஸ் த்ரூ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டிராவல் பண்றீங்க, மூட்ஸ் சேஞ்சஸ் ஆகுது, பயங்கரமா வெதர் மாறுது, சோ மெனி திங்ஸ் கேன் வில் ஹேப்பன். ஸோ அது அப்படியே நீங்க டீம் அப்படியே கொண்டு போகணும். அதுதான் வந்து ஆர்ஆர் வந்து நல்லா எடுத்துன்னு போவாரு சஞ்சு. சாதா டீம் தான் அவங்க, பாருங்க. ஆனா பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் தேன் த GT also see the good moral. GT எப்போ ஆஷிஷ் நேரா நான் சொன்னேனே,
சூப்பரா எடுத்து போவாரு. ஐ திங்க் there will be change in LSG this time because of Zahir Khan. You see, Zahir Khan எவ்வளவு காமா இருக்காரு பாருங்க. நோ அனிமேட்டட் டிஸ்கஷன்ஸ், நத்திங். காமா பேசுவார். ரொம்ப பயங்கர இஸ் a very good guy actually. பட் கேகேஆர் பரவாயில்ல. KKR team, gun team. You see, you see that Russell is coming at number 8. உங்களுக்கு என்ன மோன இது மேல? அந்த ராமன்தீப் தான் எனக்கு ஒரு வீக்லிங் தோணுது. அவர் எதுக்கு ஆடுறாங்கன்னு தெரியல. அவரும் ஹிட்டர், பயங்கர ஹிட்டர். போன சீசன்ல 2 பால் சிக்ஸ் அடிச்சாரு. நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல ரிவ்யூ சொல்ல நான் ஐ வாண்ட் டு மேக் a point. ரிங்கு சிங் அந்த லாஸ்ட் 6 அடிச்ச உடனே தோனி சொன்னார் பாத்தீங்களா? தோனி அப்ரிஷியேட்டட் இட். பார்த்தேன் நான். தட்டி விட்டாரு. அது அந்த he has a soft corner for ரிங்கு. I think. யா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு தோனி. தோனி இல்ல கேப்டன் தான் ரிங்கு சிங் ஆட வச்சிருப்பாரு தெரியுங்களா? 14ல போட்டு அவனுக்கு ஓணுன்னு இருப்பாரு கேப்டன் இருந்தாருனாங்க. That is how he backed Uthappa and all these people, no? RP Singh back பண்ணவர. RP Singh. Yeah. And he proved, no? He proved. 2-3 வாட்டி கில்கிரிஸ் எவ்வளவு எடுப்பாரு T20ல. ஸ்டம்ப் கங்கன்னு கிளம்பும். கில்கிரிஸ்ல என்னன்னா மேட்ச் அப்ப 8 ஓவர்லயே மேட்ச் ஓதான் நம்ம அந்த காலத்துல. 140, 150 நிக்க வைக்க முடியாது. அப்பெல்லாம் 140 தான் ஸ்கோர் T20ல. இது சொல்ல வரேன், தோனி வந்து நல்லா பிக் பண்ணுவாரு. பட் ஆஃப் லேட் நேத்தி வந்து பயங்கர மட்டமான ஒரு கேப்டன்சி. எனக்கு அதான் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், பிரியான்ஸ் எல்லாம் பிடிச்சி போட்டு ரன் அடிக்க உள்ளன்னா பிரபு சிம்ரன் சிங் இதெல்லாம் வந்து பவுலிங்கே இல்ல. பவுலிங் தான் பர் வீக். ஆமா, ஆஸ்ட்ரேலியா மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஐ திங்க் they will because since Lucky is not there now, வந்து 9 ரன் 10 ரன் மேல கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன bowling அவரு நிறைய நாங்களாம் அடிக்கின்றது. இஸ் வெரி கிளவர் பவுலர். சரி, நான் சொல்றேன் ஐபிஎல்ல கிங் இவங்கலாம். இவன் ஹார்திக் பாண்டியா எல்லாம் பயங்கர கிங் ஐபிஎல்ல. படுத்துனே போலிங் போடுவாங்க அவங்கலாம் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர மைண்ட் செட்டு. ஃபீல்டுக்கு போலிங் போடுறது, மேட்ச் அவேர்னஸ், கிரவுண்ட் அவேர்னஸ், ஃபீல்டர் எங்க வைக்கணும், எல்லாம் எங்க அடிச்சா எங்க வரும் ஃபர்ஸ்ட்ல தான் போடுவாங்க. இட்ஸ் ஆல் வெரி குட் டு வாட்ச் ஆக்சுவலி. நீங்க நான் சொன்ன பிறகு நீ வாட்ச் பண்ணா உங்களுக்கு தெரியும். So, இன்னைக்கு 2 கேம் முடிஞ்சதுன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் 6 மேட்ச் ஆடிருப்பாங்க. ஸோ நாளைக்கு ரிவ்யூ பண்ணும்போது நம்ம வந்து டேபிள் எப்படி இருக்கு, எப்படி போகுங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஷூர். தேங்க்யூ ஸ்ரீதர். தேங்க்ஸ். தேங்க்யூ.